ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி மெல்பர்னில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு கிளம்பிடும். நாங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன கதை, ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது மெல்பர்ன் சென்ட்ரல் ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் 2-3 ஸ்டாப் தான் இருக்குது, பக்கத்தில் தான். வந்தாச்சுங்க. இதுதான் ஃபெடரேஷன் ஸ்கொயரு. நம்ம ஃப்ளெண்டர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம். இங்கே தான் மோஸ்ட்லி எல்லா ஈவெண்ட்ஸும் நடக்கும். எல்லா இந்தியன் ஈவெண்ட்ஸு, ஏதாவது ஒரு ஈவெண்ட் எல்லாமே இங்கே தான் நடக்கும். நாங்கள் போய் பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கி டான்ஸ் எல்லாம் இருக்கும். சின்ன பசங்களாம் நிறைய டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம இந்தியன் ஃப்ளாக்லாம் வச்சு எல்லாம் நிற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளெண்டர்ஸ் ஸ்டேஷன். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. கதையா இல்லை ரியலா என்னன்னு தெரியல. இதோட டிசைன் வந்து மாறிடுச்சாமா. நம்ம மும்பையில் இருக்க சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனை வந்து டிசைனை இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வர வேண்டிய டிசைனை மும்பையில் பில்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியோ பேப்பர் மாறி போச்சு. அது ரியல் ஸ்டோரியா என்னன்னு தெரியல. அது யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லி பார்ப்போம். என்ன வந்தோடனே பஞ்சாயத்தா இருக்கு. இந்த மாதிரி தாங்க நம்ம ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டான்ஸ் இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டே தான். இத்தனைக்கு இது நாளைக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். மோஸ்ட்லி இது சண்டே தான் நடக்கும். பட் ஆனால் ஏகப்பட்ட crowd. நல்லா இருக்கு. பார்த்தாக்க இன்னைக்கு பஞ்சாயத்து வர அந்த பக்கம் ஃபுல்லாக ஆஸ்திரேலியன்ஸ் கொடி வச்சுட்டு நிற்கிறானுங்க. வரும்போதே ஒரு ஃபைட்டு. இமிகிரேஷன் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஃபிளாக்லாம் போல்ல ஃபிளாக் இருக்கு. வாய்ஸ் இவங்கெல்லாம் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
कुछ करिए नस नस में खोले हम कुछ करिए ये चक्रे चक्रे किया चक्रे चक्रे किया चक्रे चक्रे किया सुनो बात से दुनिया वालों को बुरी नजर ना हमें डालो सुनो बात से दुनिया वालों बुरी नजर ना हमें डालो चाहे कितना जोर लगा लो सबसे आगे होंगे हिंदुस्तान सुनो बात से दुनिया वालों भारत माता की त्रिपाठी जी हेलो त्रिपाठी जी हेलो दिलकर सलमान வந்ததே இவரை பார்க்க தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் துல்கரை பார்த்தாச்சு. Most positive, most sunny energy in Melbourne. So thank you guys. Happy Indian Independence Day to everyone. Love you too. Thank you guys. Isn't it lovely? Dulquer is here and the sun is out. How wonderful is that? A big round of applause to Dulquer Salman. Thank you everyone. And Dulquer has a big surprise for us. So my new film I'm Game comes out on September 3rd. And we are going to give you guys a sneak peek that we've not shown anybody else. So yeah, first we'll show you a song that's already out that you've already seen. After which there'll be an exclusive that is only to all of you here in Melbourne. Can you please look at the screen, please? Exclusive sneak peek. This will be the first time ever.
Just one night. Do it for the kids. Ini? Thank you. எப்படியோங்க நாங்கள் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்தது மோஸ்ட்லி இந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங் பார்க்குறதுக்கும் துல்கர் சல்மானை பார்க்குறதுக்கும் தான். துல்கர் சல்மானையும் பார்த்தாச்சு, நல்லா க்ளோஸாகவே வீடியோ எடுத்தாச்சு. ரேஷ்மா அவர் கூடயே செல்ஃபியே எடுத்துட்டாங்க, அவரே ஃபோன் வாங்கி செல்ஃபியும் எடுத்துட்டாரு. இன்றைக்கி ஹாப்பி தான். அப்படியே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சு விடுவோம். என் பொண்ணுக்கு ஏதோ தாய் டீ வேணுமா, தாய் டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஆர்கிடெக்சர் நிறையா படத்தில் பாட்டிலெல்லாம் போட்டிருப்பாங்க, இது பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. இது இந்த இடத்துக்கு பேர் தான் ஃபெடரேஷன் ஸ்கொயர். இது ஒரு சர்ச்சு, இதுதான் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். இந்த சிக்னல் வந்து மெல்பர்னில் கொஞ்சம் ஒரு பிஸியான சிக்னலுங்க. கொஞ்சம் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்டு பார்த்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் இருக்கிற ஏரியானால கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னைக்கு சன்னின்னு போட்டிருந்தது, பட் ஆனால் காலையிலேருந்து ஒரே க்ளவுடியாக தான் இருக்குது. திடீர்னு துல்கர் சல்மான் வந்தார், கொஞ்சம் வெயில் அடித்தது மெல்பர்னில் அதிசயமாக. மறுபடியும் இப்போ க்ளவுடி ஆகிடுச்சு. மெல்பர்னில் ஒரே நாளில் 4 வெதர் சும்மாவாக சொன்னாங்க. அவ்வளோதான், எக்ஸ்பெக்டட் டு பி ரெயின், பட் ஆனால் தெரில. பட் ஆனால் வெதர் பார்த்தா க்ளவுடின்னு இருக்கு, சன்னின்னு இருக்கு. இப்படியே மாற்றி மாற்றி இருக்கோங்க இந்த ஊரில். எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக தான் வரணும். கொடையும் எடுத்துக்கணும், மழை பெஞ்சா தாங்கிறதுக்கு அட்லீஸ்ட் லைட் ஜாக்கெட் மாதிரி எடுத்துக்கணும், குளிருக்கு தெர்மல் போட்டுக்கணும். தேவைன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரிப்பேராக வந்தோன்னா மெல்பர்ன் கொஞ்சம் ப்ராப்பராக சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி எதுலையா ஒரு இதில் டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும் சிட்டியை பார்க்குறது. இங்கே ட்ராம் வந்து சிட்டி சைடு ஒரு ஒரு ஸ்கொயர் இருக்கும், அந்த ஸ்கொயர் வரைக்கும் ஃப்ரீ. ட்ராமில் ஏறலாம், இறங்கலாம், எவ்வளோ வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். அது தாண்டி போனோம்னா நம்ம அந்த மைக்கு டேப் பண்ணி தான் போகணும்.
கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரோன்னு ஒரு கடை. இல்லைங்களா, ஏதாவது சாப்பாடை கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க சீகல்ஸ் எல்லாம். இந்த ஊரில் நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே சிட்டியில் கார் பார்க்கிங் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே என்கரேஜ் டு ட்ராவல் இன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். இங்கே பஸ்ஸு, ட்ரெயின், ட்ராமு அதில் தான் வருவாங்க. சிட்டியில் வந்தால் எல்லாருமே நடந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கார் எடுத்துகிட்டு வந்து எங்கேயும் நிறுத்த முடியாது, இங்கே இடமே இருக்காது. பார்க்கிங் ஒரு நாளைக்கு 25 ரூபா, $25 பர் டே, ஹோல் டே பார்க்கிங். அந்த லெவலில் பே பண்ணுறவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றபடி எல்லோரும் ட்ராமு, பஸ் எல்லாம் பிடிச்சி வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் கேப்பே $11 தான் போகும், நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஊரில் இருந்தால் டெய்லி ஒரு ஆவரேஜ் வாக்கிங்கு ஒரு ஆளுக்கு 6500 to 7000 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுவே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கும். இங்கே தாத்தாலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருமே நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. காலையில் ஜாகிங்கு, வாக்கிங்கு போயிட்டே இருப்பாங்க. வாங்க இப்போ நேராக நம்ம இந்த தாய் டீ கடைக்கு போய் தாய் டீ ஒன்று வாங்கி குடிப்போம். நல்லா பசிக்குது. இதுதாங்க டவுன் ஹால், மெல்பர்ன் டவுன் ஹால். இங்கே வந்து சீசன் இல்லாட்டி ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாசலை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து நல்லா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. இந்த ரோடு எப்பயுமே பிஸியாக தாங்க இருக்கும். ஃபுல் ட்ராம் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் முக்கியமான ஸ்ட்ரீட்டுங்க. இங்கே தான் வந்து நிறைய பெரிய பெரிய துணி கடைங்க, மாயர், கேமார்ட்டு எல்லாமே இந்த தெருவில் தான் இருக்கும். இந்த தெரு பேர் வந்து ப்ரூக் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம நேராக போய், ஐயோ செம்ம க்ரௌடாக இருக்குது தெருவு. அப்படியே பாருங்க, ஃபுல் க்ரௌட் இந்த ஸ்ட்ரீட். இதுக்கு பேர் தாங்க சைனா டவுன். இப்போ போகாத, நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்.
வேண்டிய கடை இந்த கடை தாங்க. இந்த கடை தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலோன் டீ ஒன்று கிடைக்கும் இங்கே. நல்லாயிருக்கும். போய் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நான் சொல்கிறேன். டீ ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு ஹாட் டீ, உங்கள் 2 பேருக்கு கோல்டு டீ வந்துடும். இது ஆக்சுவலாக நம்ம ஒரு சிலோன் டீ டேஸ்ட்டுக்கு இருக்கும். இதுதான் ஓரளவுக்கு நம்ம ஒரு டீ டேஸ்ட்டுக்கு வரும், தேத்தனி மாதிரி. இங்கே இஞ்சி டீ அந்த டீ அதெல்லாம் பார்த்தா எல்லாம் சும்மா ஏதாவது மசாலாவை போட்டு வச்சுருப்பாங்க. வீட்டில் போட்டு குடித்தா தான். இங்கே காஃபி மட்டும் தான் மெல்பர்னில் காஃபி மட்டும் தான் நல்லாயிருக்கும். டீ எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல 2-3 கடை தெரிஞ்சு வச்சுருங்க. அந்த கடைக்கு போனால் தான் நல்லாவே இருக்கும். டீ வாங்கியாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி தான் லஞ்சுன்னு நினைக்கிறேன். இதையே குடிச்சு நாங்கள் வண்டியை ஓட்டிட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, நான் இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். நான் டீயோட என்ஜாய் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது எங்கேயாவது போனோம்னா இதே மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்து போடுறேன். அப்பப்போ மெல்பர்னை லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் பாய் சொல்லி வைக்கிறேன். பாய்.